வணக்கம். ஒரு சின்ன அறிவிப்போட இன்னைக்கு வீடியோவை அன்பாக்சிங் வீடியோவாக தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இது என்ன? இது ஒரு கிஃப்ட் பேக். இது என்ன? யார் கொடுத்தது? இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அந்த சின்ன அறிவிப்பு என்ன அப்படின்னா, ஏற்கனவே நான் வந்து திருக்குறள் கதைகள்னு ஒரு தொகுப்பு வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கேன். உங்களுடைய நம்பரை கொடுக்க விருப்பம் இருக்கிறவங்க என்னோட இமெயில் ஐடிக்கு அனுப்புங்கன்னு கேட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் அனுப்பியிருப்பீங்க போல இருக்கு. என்னோட அந்த இன்பாக்ஸ் வந்து கொஞ்சம் பவுன்ஸ் ஆனதுனால நிறைய மெயில்ஸ் என்னால் பார்க்க முடியல. இன்னும் நீங்கள் விருப்பம் தெரிவித்து உங்கள் டெலிஃபோன் நம்பர் உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் எனக்கு அனுப்பி நான் இன்னும் கவனிக்காமல் உங்களை ஆட் பண்ணாமல் இருந்திருந்தா நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்னொரு முறை அந்த இமெயில் அனுப்பணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அப்படி ஒரு சப்ஸ்கிரைபர் உமா ரொம்ப பிரியமாக ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. அது வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி நாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போனதுக்கு அவங்க ஒரு முக்கிய காரணம். இவ்வளோ ஈடுபாட்டோட எனக்கு வந்து இந்த திருக்குறள் கதைகளில் இணைங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தாங்க. மற்ற விஷயங்களும் பேசணும் நிறையா. ஸோ இப்போது நீங்கள் திரும்ப ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த பாக்ஸ் வந்து கிஃப்ட் பாக்ஸ்ன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். யார் எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னா என்னுடைய கணவர். என்ன விஷயம்னா 20K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுனால விக்னேஷ் என்ன சொன்னால், அம்மாவுக்கு எதுவுமே கிஃப்ட் கிடையாதா? எல்லாரும் வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. அப்போ நீ வந்து வாழ்த்து சொல்லலாமாப்பா, நீ கிஃப்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். ஏன்னா அவங்க அம்மா அவங்க பேஷனுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு நான் எதுக்குடா கிஃப்ட் கொடுக்கணுன்ட்டு ஒரு சின்ன சின்ன காமெடி கலாட்டெல்லாம் போனது. அதுக்கப்புறம் 20K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 20,000 கொடுப்பா அப்படின்லாம் கேட்டான். ஆனால் அது கிடைக்கல. அது வேற விஷயம். நான் ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ₹1 கணக்கு போட்டு கொடுப்பா அப்படின்லாம் சொல்லி வீட்டில் ஒரே காமெடி கலாட்டாவாக போனது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இதெல்லாம் வந்து இந்த மயிலேனா இறகு போடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து இந்த ஜிஷ்டா அப்படிங்கிறது, இது வந்து சித்ரா முரளி கிச்சன் அவங்களுடைய இதில் வந்து நான் பார்த்துருக்கேன். சித்ரா முரளி கிச்சனோட வீடியோஸில் நான் என்ன பார்த்துருக்கேன்னா, இந்த ஜிஷ்டா அப்படின்ற ட்ரெடிஷ்னல் வெசல்ஸ் எல்லாம் விற்கிற ஒரு இந்த இதை பார்த்துருக்கேன். அவங்கள்ட்ட நான் ஃபோன் பண்ணி உங்களோட பாத்திரம்லாம் அந்த பித்தளை பாத்திரம் அது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கே சித்ரா, நல்ல ஒரு தோழி அப்படிங்கிறதுனால கேட்டப்போ, அவங்க ஜிஷ்டாவில் தான் வாங்குறேன் நந்தினி, உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புகிறேன்னு சொல்லி எல்லாம் ஆன்லைனில் தான் நான் ஷாப் பண்ணுறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. சரின்னு நானும் ரொம்ப ஆசைப்பட்டு ஒவ்வொருத்தரையும் நான் இது வந்து கார்ட்டில் எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவேன். அப்புறமா அந்த ரேட்டை பார்த்துட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் அந்த கார்ட்லேருந்து பை நவுன்ற ஆப்ஷனுக்கே போக மாட்டேன். இது வந்து இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 8 மாசமாவே இது மாதிரியே போயிட்டு இருந்தது. நான் பார்த்தேன், இவர் வந்து இப்போ இங்க இருக்கிற தருணத்துல 20K வேற ஆயிருக்கு. ஸோ இந்த நேரத்துல நம்ம இதை பிளான் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்டு அவர்கிட்ட நான் கையோட வாங்குறதுக்கான வேலையை முடிச்சு விட்டேன். ஸோ அவர் இருக்கும்போதே இதை வாங்கிட்டேன். இப்போ 2-3 நாள் ஆச்சு இது வந்து. நான் இப்போதான் பிரிக்க போறேன். ஆக்சுவலி நீங்க பித்தளை பாத்திரம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. நான் சித்ரா முரளிட்ட கேட்டதுனால ஆக்சுவலி நான் வந்து பித்தளை பாத்திரம் ஆர்டர் பண்ணல. நான் ஆர்டர் பண்ண விஷயங்கள் ஒன்னொன்னா அழகா இருக்கு. ரேப்பிங்கு ரொம்ப நீட்டா பண்ணியிருக்காங்க. ஏன்னா வெளிநாடுகளுக்கு கூட அனுப்புறாங்க இல்லையா, ஸோ அதனால கவனம் எடுத்து பபிள் ரேப் வந்து பக்காவா பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் நல்ல கண்டிஷன்ல எல்லாம் வந்திருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னும் நான் 2-3 நாட்கள் ஆச்சு இது வந்து. ஆனால் நான் இப்போதான் அதை ஓப்பன் பண்றேன். நான் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன ஆசைன்னா, எல்லா மாடர்ன் விஷயங்களும் ஒன்றா நம்ம வாங்கி அதெல்லாம் வீட்டில் சேகரிச்சுட்டு வர்றோம். இந்த ட்ரெடிஷ்னல் ஐட்டம்லாம் நம்ம வீட்டில் வச்சுட்டு போனோம். நமக்கு அப்புறம் வந்து இப்படிலாம் பாத்திரங்கள் எங்கள் அம்மா கொஞ்ச காலம் பயன்படுத்தினாங்கன்னாச்சும் பிள்ளைங்க, அதாவது விக்னேஷ் வந்து அவனுடைய மனைவி அதை பார்த்து எங்கள் மாமியார் இதெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னு சொல்கிறதுக்கு இந்த இழுப்பக்கரண்டி ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. ஏன்னா எங்கள் அம்மாட்டெல்லாம் இருந்தது இழுப்பக்கரண்டி. நான் போகிற நிறைய வீடுகளில் அம்மாவோட ரிலேட்டிவ் வீட்டிலெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து எங்கள் அப்பாவோட குடும்பத்துலேயும் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் பர்சனலாக நான் யூஸ் பண்ண போகிறது. ஏன்னா அம்மா என்னை கடைசி வரைக்கும், அதாவது எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் வீட்டில் சமைக்கிறதுக்கு ஒரு சுச்சுவேஷனே வரல. இதை பயன்படுத்தவே முடியல. இப்போ பயன்படுத்தலான்னு வாங்கியிருக்கேன். இது இரும்புன்றதுனால ஃபுல்லாக கருப்பாகுது, கையெல்லாம் கொஞ்சம் பிளாக் ஆகிடுச்சு. இப்போ இழுப்பக்கரண்டி இது வந்து தாளிக்கிறதுக்கு பயன்படுறதுன்னு நமக்கு தெரியும். நல்லா அயன் சத்து இருக்கிற ஒரு விஷயம். இங்கே பாருங்கள்,
இதில் வந்து கல் சட்டி அன்ட்ரீட்டட் மீடியம்னு. ஸோ நான் வந்து ரெண்டு மூணு சைஸ்லையா 3 சைஸில் சொன்னேன்னா என்னன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. ஏதோ கிடைச்சப்ப டக்குன்னு வாங்கிடணும்ட்டு போட்டதுனால இந்த கல் சட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மெக்னீசியம் சத்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சேலம் பகுதி மக்கள்லாம் இதுல ஒரு பெரிய போராட்டமே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பகுதியில தான் வந்து இது சேலம் நாமக்கல் அந்த பகுதியில தான் இந்த கல் சட்டி அதாவது கருங்கல் வந்து ரொம்ப ஒரு ஒரு மீடியம் ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா அது மாக்கல்லாம் சோப் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கல்சட்டி வியாபாரங்கள் வந்து சேலம் பகுதியில் தான் அதற்கான ஆலைகள்லாம் இருக்குது. இந்த கல்சட்டி தயாரிக்கிற இடம்லாம் அங்கே தான் அதிகமாக இருக்குன்றாங்க. புவிசார் குறியீடு அப்படின்ற ஒன்றுத்துக்காக அங்கே போராட்டமெல்லாம் நடத்திட்டு இருக்காங்கன்னு நான் ஆர்டிகிள்ஸ் எல்லாம் படித்தேன். அதாவது என்னன்னா ஒன்னொன்றுத்துக்கும் இந்த இதெல்லாம் இப்போ வாங்குறாங்க இல்லையா, பேட்டன்ட் வாங்குறதுன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க இல்லையா. அந்த மாதிரி இப்போ காஞ்சிபுரம்ல பட்டுப்புடவை, மதுரை மல்லிக்கு, திருநெல்வேலி அல்வாவுக்கு, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாவுக்கு இதுக்கெல்லாம் வந்து புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லி அந்த ஊரோட நேட்டிவிட்டி ப்ராடக்ட்னு வாங்குறாங்க. இப்போ பாருங்க, இதுதான் வந்து இந்த கல்சட்டி. ஸோ இது வந்து இவங்க சேலம் மக்கள் போராடிட்டு இருக்காங்க. இது மாதிரி புவிசார் குறியீடு எங்கள் ஏரியாவில் தான் இந்த கல்சட்டி உபயோகமும் தயாரிப்பும் நிறைய நடக்கிறதுனால அந்த பகுதி கிராமத்துவாசிகள் இந்த தொழிற்சாலையில் ஈடுபட்டிருக்கிறவங்க இந்த வேலைக்காக, அதாவது புவிசார் குறியீடுக்கு போராடிட்டு இருக்காங்கன்ட்டு படித்தேன். இது வந்து என்னன்னா இந்த கல்சட்டியை பழக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அது நான் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இப்போ இது அப்படியே எடுத்து நம்ம அடுப்பில் வச்சு உடனே ஒரு வத்த குழம்போ மிளகு குழம்போ இதெல்லாம் பண்ணிட முடியாது. உப்பு வேணால் இப்போ டைரெக்டாக கொட்டி வைக்கலாம், மற்றபடி அடுப்பில் டக்குன்னு இப்போ வைக்க முடியாது. இதை வந்து பழக்கணுன்றது ஒன்று உண்டு. அதுக்காக தான் அந்த அன்ட்ரீட்டடுங்கிற ஒரு விஷயத்த நான் காட்டினேன். ஸோ இந்த சைஸில் எங்கள் குடும்பத்துக்கு இது போதுமானதாக இருக்கும்னு சொல்லிட்டு அது வாங்கினேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கல்சட்டி அந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட் இருக்கும். மெக்னீசியம் சத்துக்கள் நேரடியாக நமக்கு கிடைக்கிறதுக்கு உதவுதுன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இதை பரிந்துரை பண்ணுறாங்க. ஸோ அந்த காலத்தில் மண் சட்டி கல் சட்டிலாம் வந்து ரொம்ப பயன்படுத்தினாங்க இல்லையா. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த காலத்தோட ட்ரெடிஷ்னல் குக்வேர்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு காப்பர் நிறைய பயன்படுத்தியிருப்பாங்க, பித்தளை பாத்திரங்கள் பயன்படுத்தியிருப்பாங்க, இப்படிலாம் இருக்கும். ஸோ இது வந்து நான் 2 தயிர் உர ஊற்றுற பாத்திரமாகவும் இதை வந்து பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணுற, அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜ் இல்லாதப்போ தயிர் புளிக்காமல் இருக்கிறதுக்கு இதில் தான். அதே மாதிரி இதில் ஊறுகாய் போட்டு வைக்கிறது, குழம்பு வந்து கெடாமல் பல நாட்கள் வச்சிருக்க முடியும். அந்த புளி குழம்பு, மிளகு குழம்பு, கருவேப்பிலை குழம்பு இதெல்லாம் பண்ணும்போது அது ரொம்ப காலம் வச்சிருக்கலாங்கிறதுக்கு தான் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நான் இடையிடையில நான் வந்து இந்த தகவல்களும் உங்களுக்கு கொடுத்துட்டு வர்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா குட்டியாக இது வந்து எங்கள் குடும்பத்துக்கு நானும் பாப்பாவும் தான் இனிமேல் இருக்க போகிறோம். இல்லை பாப்பாவுமே காலேஜுக்கு போயிட்டான்னா நான் மட்டும்தான். ஸோ ஏன் ஒரு ஆளுக்கு தயிர் வந்து அழகாக உர ஊற்றி மத்தியானம் தயிருக்கு தேவையானது அளவுக்கு இது இருக்கலான்ட்டு ஒரு சின்ன சைஸ் ஆர்டர் பண்ணேன். அடுத்தது இதுவும் வந்து கொஞ்சம் அதே சைஸ் வருமோ என்னமோ தெரில. நம்ம வந்து இந்த இன்ச்சஸ் கணக்கெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் வந்து நம்ம பார்த்து வாங்கணும். மீடியம் என்ன, டயமீட்டர் என்ன அப்படிங்கிற அந்த மெஷர்மெண்ட்டை பற்றி ஒரு நாலேஜ் இருந்து வாங்கினாதான். இல்லைனா நம்ம படத்தில் பார்க்குறது ஒன்று, நேரில் வர்றது ஒன்றுன்ட்டு ஆகிடும். ஸோ அதில் கவனமாக நம்ம ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் இது பற்றி நாலேஜ் இருக்கிறவங்கள கூட வச்சுக்கிட்டு நம்ம ஆர்டர் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். அதே சைஸில் தான் இன்னொரு, இது வந்து 2 in 1 மாதிரி ரேட்டு போட்டிருந்தது. 2 சட்டி கிடைக்கும். நம்ம இப்போ ஒரு தயிர் சட்டியை நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று வந்து ஊறுகாய் போட்டு கொஞ்சமாக ஊறுகாய் போட்டு வச்சுக்கிறதுக்கோ எதுக்கோ யூஸ் பண்ணலாம். அடடா, இது வந்து நான் அந்த கல்சட்டின்னு நினச்சேன். ஆக்சுவலி ஈயசொம்பு வருது. அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா, என்னோட மாமனாருக்கு தெரிஞ்சதுன்னா கொண்டுடுவார் அவர். ஆனால் இப்போ உயிரோட இல்லை. மாமனார் வந்து ஈயச்சொம்பெல்லாம் விட்டு கடாசினதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு வரும்போது நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி வெள்ளி ஈயம்னு சொல்லக்கூடிய நல்ல குவாலிட்டி ஈயமாக இருந்ததுன்னா அது நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலும் கொடுக்காது அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இந்த 4 ப்ராடக்ட் தான் நான் என்னென்னா ஒரு பை 1 get 1 ஃப்ரீ மாதிரி இது 2 சைஸில் வாங்கியிருக்கேன் போல இருக்கு. எனக்கே அது சரியாக புரிப்படலை. ஸோ இந்த வெள்ளியமாக நம்ம ப்ராப்பராக இது பார்த்தீங்கன்னாலே வெள்ளி மாதிரியே இருக்குது பாருங்க. ஸோ வெள்ளியம் முலாம் பூசாமல் வெள்ளியம் மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா
ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம ஹெல்த்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இல்லைன்னா கேன்சர் போன்ற விஷயங்கள்லாம் வரும்னு சொல்லி ஆர்டிகிள்ஸ்லாம் படிக்கிறாங்க. அந்த காலத்தில் அப்படி அங்கே வந்துச்சு, அந்த காலத்தில் அவ்வளோ ஒன்றும் கேன்சர் இல்லைங்க, மற்ற உணவுலேருந்து வராததா, இதுலேருந்து வந்துட போகுதுன்னெலாம் நிறைய பேசுறது இருக்குது. ஸோ 2 பேருக்கு ரசம் வைக்கிறதுக்கு இது ஏற்ற அளவில் வாங்கியிருக்கேன். இதோட விலை வந்து 4500 சம்திங். ஈயம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி, உங்களுக்கே தெரியும். வெள்ளியம் காஸ்ட்லி. ஸோ வெள்ளியமாக நீங்கள் வாங்கினீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப அஷூரன்ஸ் இருக்கும், கிடைக்கும் நமக்கு. அடுத்து இன்னும் ஒன்று, எப்போதுமே வீட்டில் வந்து தோசைக்கல் வந்து இரும்பில் தான் வச்சுருக்கேன். நான் அது என்ன பண்ணுறேன்னா, தோசைக்கும் அதையே யூஸ் பண்ணி சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணும்போது, சப்பாத்தி நாள் போட்டுட்டு என்னதான் நீங்கள் கழுவுன்னு கழுவி பக்காவாக நீங்கள் எல்லாம் மெயின்டைன் பண்ணாலுமே இரும்பில் தான் வச்சுருக்கேன். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணாலும் சப்பாத்தியோ அடையோ நம்ம செஞ்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றும்போது தோசை சரியாகவே வர்றதில்லை. ஸோ நான் சப்பாத்திக்கு மட்டுமே ஒரு செப்பரேட்டு கல் வாங்கிடலான்னு சொல்லி இது நான் வந்து வாங்கினேன். ஸோ இந்த 5 பொருளும் தான் நான் வாங்கினது. அதாவது இந்த ஈயம் அப்படிங்கிற இந்த 5 பொருள்னா பாருங்க, இந்த தோசைக்கல், இது தயிர் உர ஊத்துற ஒரு பாத்திரம், இது வந்து நான் மிளகு குழம்பு வத்த குழம்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு, இது ஈயச்சொம்பு ரசம் வைக்கிறதுக்காக, ரசம் தான் அதில் வைப்பாங்களே தவிர வேற எதுவும் நான் செஞ்சு நான் பார்த்ததில்ல. இது இழுப்ப கரண்டி. இந்த இத்தனை பொருளும் சேர்த்து 8500 சம்திங் வந்துச்சு. அப்பாடான்னு இருக்கும். நம்ம ட்ரெடிஷ்னல் வேர், அதாவது நிறைய பொருட்கள் கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்க, அதோட உற்பத்தியும் பொருட்கள் நிறைய கிடைச்சிட்டு இருந்ததுன்னா நமக்கு இந்த பிரச்சனை வரப்போறது இல்லை, இவ்வளோ காஸ்ட்லியே ஆகாது. நம்ம இப்போ இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு சாதாரணமான ட்ரெடிஷ்னல் பாத்திரங்கள்லாம் இல்லாமல் பயன்படுத்திட்டு இருக்கிறதுனால இதனுடைய தயாரிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதனால பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப அதிகமானது தான் ரீசன். ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பாத்திரங்களை வீட்டில் கொஞ்சமாவது வச்சிருக்கணும்ட்டு நான் மண் சட்டியில் தான் இப்போ சமையல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் இப்படி வீட்டில் பயன்படுத்தணும்னு ஒரு ஆசை. இது பார்த்தீங்கன்னா இந்த ஈயச்சட்டியை பழக்கிறது பற்றி நான் சொல்லணும். இது என்ன பண்ணுவாங்கன்னா, விளக்கெண்ணையும் மஞ்சள் தூளும் அதை வந்து நைட்டு ஃபுல்லாக தடவி வச்சிருவாங்க. மறுநாள் சாதம் வடிக்கிற கஞ்சி இருக்கு இல்லையா, அதை 2-3 நாள் நீங்கள் தொடர்ந்து இதுலேயே ஊற்றி அப்படியே முழுகிற மாதிரி வச்சுட்டே வரணும். அப்படி தான் அதை பழக்குவாங்க. கொஞ்சம் சூடு, லைட்டான மிதமான சூட்டில் அடுப்பில் வைக்கணும், திரும்ப வெளியில் வச்சிடணும். டூ மச் ஹீட்டோ ரொம்ப குளிர்ச்சியோ நீங்கள் வந்து இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் வைக்கக்கூடாது. இப்படிலாம் இருந்ததுன்னா விரிசல் விட்டுரும். நிறைய நேரங்களில் இந்த மாக்கல் சட்டி நல்ல குவாலிட்டியான இடத்துல வாங்கலை அப்படின்னா உள்ளே வந்து மாவை பூசி வீரல் விட்டுருந்ததுன்னா அதை அடைச்சி கூட அப்படியே மேலோட்டமாக அடைச்சி கூட பொய்யா வந்து சேல்ஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ வந்து கவனமாக நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கிற இடத்துல தான் வாங்கணும். இது மாதிரி ஒரு வாரம் 10 நாள் நம்ம வந்து அந்த சாதம் வடிக்கிற கஞ்சியை இதில் பயன்படுத்துகிறதா இருக்கட்டும், இந்த விளக்கெண்ணையும் மஞ்சளும் தடவி நைட்டு ஹோல் நைட் அப்படியே வச்சுருந்துட்டு மறுநாள் சாதாரணமாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த இது கஞ்சியை ஊற்றி வைக்கிறது, இப்படி தான் அதை வந்து பழக்கணும்னு சொல்கிறது நான் கேள்விப்பட்ட வரைக்கும். வேறு ஏதாவது பழக்கிறதுக்கான முறைகள் தெரிஞ்சுதுன்னா நிச்சயமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு தயிர் பாத்திரம், இந்த குழம்பு சட்டி, இந்த ஈயச்சொம்பு ரசம் வைக்கிறதுக்காக இழுப்பக்கரண்டி, தோசைக்கல் இல்லை, இது சப்பாத்திக்குன்னே எக்ஸ்க்ளூசிவாக வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் நான் வாங்கினது. ஈயச்சொம்பை பயன்படுத்துறதுல சில கவனம் முக்கியமாக எடுத்துக்க வேண்டியது, இது உள்ள திரவ பொருளாக, அதாவது நம்ம புளித்தண்ணியெல்லாம் கரைச்சி ஊற்றி ரசம் தானே ஈயச்சொம்பில் நம்ம வைப்போம், அந்த புளித்தண்ணியெல்லாம் கரைச்சி ஊற்றாமல் நேரடியாக நீங்கள் அடுப்பில் வச்சிட்டிங்கன்னா கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளார உருகி அடுப்பு மேலே அப்படியே ஃப்ளாட்டாக தோசைக்கல் மாதிரி கிடக்கும். ஸோ அதனால் நீங்கள் நேரடியாக அடுப்பு சூடு ஈயத்தில் படவே கூடாது. லிக்விடான ஐட்டத்தை உள்ளர வச்சுட்டு நீங்கள் வந்து இதை கொதிக்க விட்டிங்கன்னா இது ஓகே. இது ஒரு விஷயம் கவனத்தில் எடுத்துக்கிறது. 2வது விஷயம், நீங்கள் நம்ம வீட்டில் வந்து கிடுக்கி வச்சு நம்ம பிடிச்சி தூக்கி சூடான பாத்திரத்தை இறக்கி வைப்போம். அப்படி நீங்கள் கிடுக்கியை இதில் பிடிச்சிங்கன்னா இங்கே வந்து அதோட தடம் பதிஞ்சிரும். அதனால அதையும் நீங்கள் கவனம் எடுத்துட்டு பிடித்துணியால் மட்டும்தான் பிடிச்சி வைக்கணுமே தவிர நீங்கள் நேரடியாக கிடுக்கியால் பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூட்டில் இது இலகுன தன்மையோடு இருக்கும். அந்த நேரத்தில் இந்த இடம்லாம் விளிம்புலலாம் நமக்கு ரசம் இருக்காது இல்லையா, அந்த இடத்துல எப்போதுமே ரொம்ப மிதமான சூட்டில் தான் ஈயத்தை பயன்படுத்தணும். அந்த கிடுக்கி பயன்படுத்துறது ஈயத்தில் கூடவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு அங்கங்கே அப்படி வரும்பு ஆயிரும், அதோட மார்க் வந்து இதில் விழுந்துடும். அதனால் இந்த மாதிரி வெள்ளி பாத்திரம் மாதிரி அழகாக பார்க்குறதுக்கு இருக்காது. அதனால் அந்த 2 கவனமும் எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இதில் பண்ணியிருக்கேன்.
இஎம் வந்து இவ்வளோ காஸ்ட்லி ஆயிருச்சு. ஆனால் நான் நிறைய ஒரு 3-4 பாத்திரம் நான் அந்த மாதிரி இழந்திருக்கேன். கொஞ்ச நேரம் நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு கதை. ஸோ பக்கத்துலேயே இருந்து மிதமான சூட்டில் அழகாக நீங்கள் இந்த ஈயச்சொம்பு ரசம் வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த பொருட்களை பயன்படுத்த போகிறேன் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ நம்ம நாட்டில் நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான நிறைய பொருட்கள் நமக்கு காணாமலே போயிடுச்சு. இப்போ வந்து அதுக்கு பேட்டன்ட் வாங்குறதுக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையெல்லாம் மாறி நிறைய ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். நம்ம காலத்தில் அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஐட்டமாவது நான் வாங்கினேங்கிறதுக்காக சொல்லலை, எனக்கும் அந்த ஆர்வம் இருக்கிற மாதிரி நிறைய பெண்களுக்கு இருக்கும். அந்த ஆர்வத்தில் நீங்கள் வந்து இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க. நம்மளுடைய சாமான்கள் அப்படிங்கும்போது பழைய பாத்திரம், பித்தளை பாத்திரத்தெல்லாம் அப்படியே மேலே பரன் மேலே போட்டு வைக்காம முடிஞ்ச வரைக்கும் எடுத்து நம்ம விளக்குகளை பயன்படுத்துகிற மாதிரி நம்ம பாத்திரங்களை பயன்படுத்துறது இல்லை. அதுக்கு முலாம் பூசிலாம் பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பயன்பாட்டில் வச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா குழந்தைகள் அதை பார்த்து வளருவாங்க. உடம்புக்கும் இது ரொம்ப ரொம்ப உபயோகமான நிறைய சத்து பொருள் இதுலேருந்து கிடைக்குது அப்படிங்கிறதுனால இதுதான் இன்னைக்கான வீடியோ. ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் மெயில் அனுப்புங்க. உங்களுக்கு திருக்குறள் கதைகள் கேட்கணுன்னா என்னோட மெயில் ஐடியை திரும்ப கொடுக்குறேன். அதே மாதிரி நான் திரும்ப சொல்ல வேண்டியது, ஆஷாட நவராத்திரி 19ஆம் தேதியிலேருந்து பூஜைகள் ஆன்மீக அலை சேனலில் தான் நான் கொடுக்க போகிறேன். அந்த சேனலையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதில் வரக்கூடிய வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி.